ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். 9/5/2026 பரபவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. காலை 10:40 பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் திருவோணம். இரவு 8:03 பின்பு அவிட்டம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 10:30 வரை, யம கண்டம் மதியம் 1:30 3 வரை, குளிகை காலம் காலை 6 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதி உன்னத நன்மைகள் கிடைக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பக்குவமான நட்புகள் கிடைக்கும். ஜென்ம ராசியில் கலைகளுக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி பெற்ற மனிதனுக்கு புத்திமதி தேவையில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கலியுக வரதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். அடமானம் வைத்த தங்க நகைகளையும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்திக்க தெரிந்தவனுக்கும் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தாட்சாயினி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கும். உங்களுக்கான கௌரவம் மிகுதியாகக்கூடிய நாளாக அமையும். கடந்த காலங்களில் கலைந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பிற்கான பலன் மெதுவாக கிடைத்தாலும் உயர்வாக கிடைக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் முக்குருணி விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்துணர்வு அதிகரிக்கும். அதாவது ராசி அதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அதுவும் மகர ராசியில் இருக்கிறதால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் கர்ஜனையோடு வலம் வரக்கூடிய அற்புதமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசந்தம் ஒரே நாளில் மலர்ந்து விடுவதும் இல்லை, வளர்ச்சி ஒரே நாளில் உதிர்ந்து விடுவதும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கர்ப்பக லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் உறுதியாகும். உங்களுக்கான சிறப்புகள் அதிகமாகும். பாக்கியஸ்தானத்தில் 2 கிரகங்கள் இருக்கிறதுனால திரண்ட செல்வங்கள் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பழகிய நட்புகள் விலகியே போனாலும் பதற்றப்படாமல் இருக்கக்கூடிய நீங்க உலகளந்த பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும். ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய, அதே சுக்கிர பகவான் கலஸ்தரகாரகராக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவாடிய காதல் தடம் மாறி போனாலும் மனம் மாறாமல் செயல்படக்கூடிய நீங்க வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும். மங்கையர் சில பேருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன கட்டுப்பாடு உள்ளவருக்கு பண தட்டுப்பாடு இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க இந்திர பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றியை தொட்டு பார்க்கக்கூடிய நாள். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மங்களகாரகராக இருக்கிறதுனால, அதாவது அந்த செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமையும் பொறுமையும் உள்ளவரை கடவுள் கைவிடுவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க விபூதி விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இனிய நட்புகள் மூலமாக பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். உங்களுடைய சமயோசிதமான செயல்பாடுகள் மூலமாக சாமர்த்தியமான ஒரு சில விஷயங்களை சாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகம் பேசுவதை விட அளந்து பேசுவதே நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அதி தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் சேரும். ஜென்ம ராசியிலேயே 7ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் இருக்கிறதால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதமான ஆதாயங்கள் நிச்சயமாக கிடைக்கும்.
அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புக்தி உள்ளவனுக்கும் பக்தி உள்ளவனுக்கும் சக்தி அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கரணீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு க்ஷேமங்களும் லாபங்களும் சேர்ந்து கிடைக்கும். உடல் உபாதைகள் விலகக்கூடிய உன்னதமான சூழல் அதிகரிக்கும். தோல் நோய் சம்பந்தப்பட்ட சரும நோய்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிய பெரிய சாதனைகள் அனைத்தும் சிறிய இதயத்தில்தான் உதயமாகிறது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சோடஷ லிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி லாபத்தை தொட்டு பார்க்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில், அதுவும் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொந்தரவிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும். கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்ட நீங்கள் விருந்து சாப்பிடக்கூடிய வித்தியாசமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லோரையும் நம்புவது அபத்தமானது, எவரையுமே நம்பாமல் இருப்பது ஆபத்தானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கமல விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.